வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சுவையான மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி, அதே நேரத்தில் ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஜாரில் 2 துண்டு பச்சை மிளகா, 4 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஒரு கையளவு புதினா, கொத்தமல்லியும் எடுத்து அதை நல்லா அரைச்சி சைடில் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குக்கர்லையும் செஞ்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். அதில் 2 துண்டு கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, அன்னாச்சி பூ 1, லவங்கம் 3, ஏலக்காய் 2 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 கிளாஸ் அளவுக்கு பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி 3 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு கைப்பிடி புதினா எடுத்து வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம் வாட்டர் ரிலீஸ் பண்ணோம், ஸோ கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் எப்பயுமே காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காரம் கூட போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1/2 கப் கர்ட் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, மசாலா நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 கிளாஸ் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதுல 2 கிளாஸ் ரைஸுக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இதுவே குக்கர்னா 2 கிளாஸ் ரைஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா கொதிக்குது. இந்த டைம்ல நான் ஆல்ரெடி 1/2 hour சோக் பண்ணி வச்சு இந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லெமனையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃபைனலா தம் போட்டுட்டா மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா கிளாசிக் சேனல்ல பார்க்க மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.